புது வீடு கட்டி 1 மாதம் ஆயிடுச்சு. முன்னாடி செடி வைப்போம்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொன்னனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிலத்தை வந்து பக்குவப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒய்ஃபும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. சுற்றி நல்லா பக்குவப்படுத்திட்டு அதில் தண்ணியெல்லாம் விட்டு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். என்ன செடி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி போடலாம் அப்படின்றதான் என் ஒய்ஃபோட பிளானு. சரி அது கடையில் போயிட்டு மண்புழு உரம் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இந்த மண் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டும்போது சிமெண்ட்டு எல்லாமே கலந்துருக்கும். அதனால் மண்ணில் வந்து உயிர் சத்தே இருக்காது. அதில் உயிர் சத்தை முதல்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மண்புழு வந்து உரம் வந்து வாங்கிட்டு வந்து போட்டோம். அப்புறம் சாணி வேஸ்ட்டு ஒய்ஃபு கையில் வச்சுருக்காங்களே அது சாணி வேஸ்ட்டு அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தோம். முதல்ல பார்த்திங்கன்னா மிளகா வத்தல்லேருந்து விதை எடுத்து தூவிட்டாங்க. தூவிட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு சரி அதுலேருந்து எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தோம். காலையில் நாங்கள் நைட்டு வேலையை முடிச்சுட்டு இப்படி தூங்கிட்டோம். காலையில் எழுந்துச்சு வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி விட்டோம். தண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னா செடி வளரும் அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு 20 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வளர்ந்துருந்துச்சு. அதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா மிளகா செடி கூட வந்து நாங்கள் சின்ன சின்ன விதைகள் வேறு விதைகள்லாம் போட்டோம். அந்த செடியும் சேர்ந்து வளர்ந்துருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.